கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் ராகுல் காந்தி நாளைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். நாளை மதியம் 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கலின் பொழுது அவரது சகோதரி பிரியங்கா காந்தியும் உடன் இருப்பார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரி உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 26ஆம் தேதி 12 மாநிலங்களில் உள்ள 88 மக்களவை தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறுகின்றது. இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை கேரளாவில் மொத்தம் உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அன்றைய தினம் தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் குறிப்பாக கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீண்டும் களமிறங்குகிறார் என்பது நம் எல்லோருக்கும் நன்கு தெரியும். வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடக்கூடிய ராகுல் காந்தி நாளைய தினம் தன்னுடைய வேட்பு மனுவை மதியம் 12 மணிக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார். ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலமாக சென்று அதன் பிறகு தேர்தல் அதிகாரியிடம் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வேட்பு மனு தாக்கலின் போது அவருடைய சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி மற்றும் கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் உடனிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த முறை வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி எதிர்த்து சிபிஐ கட்சியின் சார்பில் டி ராஜா அவர்களுடைய மனைவி ஆனி ராஜா போட்டியிடுகின்றார். எனவே அங்கு சற்று இந்த முறை அவருக்கு போட்டி கடுமையாக இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த மார்ச் 28ஆம் தேதியே துவங்கிவிட்டது. ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாளை தினம் தன்னுடைய வேட்புமனுவை ராகுல் காந்தி தாக்கல் செய்ய இருக்கின்றார். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் பதிவான 10 லட்சம் வாக்குகளில் ராகுல் காந்தி சுமார் 7 லட்சம் வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். சுமார் 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது முறையாக ராகுல் காந்தி அங்கு மீண்டும் களமிறங்குகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.